இன்னைக்கு இந்த வீடியோல எஸ்டாப்ளிஷ் ஷாட்னா என்ன? அப்புறம் மூவிஸ்ல எஸ்டாப்ளிஷ் ஷாட்ட எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க? அது பார்க்க என்னென்ன மாரிலாம் இருக்கு? அப்படின்றத பார்த்து எஸ்டாப்ளிஷ் ஷாட்னா என்னன்னும் தெரிஞ்சுக்க போறோம். எஸ்டாப்ளிஷ் ஷாட்ட சீன்ல எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்றாங்க? அது பார்க்க எப்படி இருக்கணும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வெயிட்டா இருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஷார்ட் ஃபிலிம் வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வரும். வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் டு சினியாரா. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஷாட்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பேர்லயே இருக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. அதாவது அந்த ஷாட் வந்து நம்ம சீனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இருக்கு. எல்லா ஷாட்லயுமே நம்ம கேரக்டர்ஸும் இருக்க போறாங்க, பின்னாடி இருக்க இடமும் தெரிய போகுது. அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு போய்க்குமேனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஆடியன்ஸுக்கு அந்த லொக்கேஷன் எந்த மாதிரி இருக்கு, அது வீடா இல்ல அது ஒரு காடா, அடர்ந்த காடா, ஏதோ ஒண்ணு நம்ம சீன்ல அது எந்த லொக்கேஷன், அந்த லொக்கேஷன்ல எந்தெந்த கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி விடுறது. ஆக்சுவலா இங்க பாருங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அந்த எஸ்டாப்ளிஷ் ஷாட் வந்து இப்போ பாருங்க அப்படின்னு டைரக்டர் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த எஸ்டாப்ளிஷ் ஷாட் இல்லாம ஒரு சீனை வைக்க முடியுமானா முடியும். எஸ்டாப்ளிஷ் ஷாட் இல்லாம கண்டிப்பா ஒரு சீன் கன்வே ஆகும். பட் அந்த எஸ்டாப்ளிஷ் ஷாட் வச்சு ஒரு சீனை நம்ம கன்வே பண்றோம்னா இன்னும் பெட்டரா இருக்குமோன்னு எனக்கு தோணும். நம்ம ஒரு இன்டர்வியூலயோ இதுலயோ நம்ம ராம் சார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஷாட்டை வந்து நான் தவிர்க்க ட்ரை பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு அவ்வளவு பெரிய டைரக்டர் அந்த ஏன் வேண்டான்னு சொல்றாருன்றதுக்கு அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கலாம், இல்ல அவருக்கு அது பிடிக்காம இருக்கலாம். எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா ராம் சார் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்றது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கேன். அதை வச்சு நிறைய படங்கள் நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ ஒரு சீன் பாக்குறேன், அதுல எஸ்டாப்ளிஷ் ஷாட் இல்லைன்னா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? ஒரு எஸ்டாப்ளிஷ் ஷாட் இல்லாம அந்த லொகேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்காம அந்த கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்தா, இல்ல அந்த லொகேஷனை புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர்ஸை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து படங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ எஸ்டாப்ளிஷ் ஷாட்னா இதுதான், நம்ம அந்த சீனோட லொகேஷன், அப்புறம் அங்க என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு, ஜியோகிராஃபி, அதாவது அந்த லொகேஷன் எந்த மாதிரியான லொகேஷன், அது எதை பேஸ் பண்ணி இருக்கு, அந்த லொகேஷன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காகவும் இருக்கும். கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க, அது எங்க நடக்குது, மெயினா அது எங்க நடக்குது, அந்த சீன் எங்க நடக்குது, அதை சொல்ல போறோம். அதுக்குதான் எஸ்டாப்ளிஷ் ஷாட். இப்போ இன்னொரு வேளை அந்த எஸ்டாப்ளிஷ் ஷாட்டை நம்ம அணுகலாம். எப்படின்னா, ஒரு சீன் டு சீன் டிரான்சிஷன் இருக்குல்ல, ஒன்னு ஜம்ப் கட்ல போகலாம், ஜே கட்ல போகலாம், எல் கட்ல போகலாம். நீங்க எந்த விதமான கட்ல வேணா சீன் டு சீன் வந்து நம்ம ஜம்ப் ஆகலாம். இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ் ஷாட் இருக்குன்னா எடிட்டிங்ல நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது சீன் டு சீன் நம்ம மாறுறதுக்கு நிறைய கட்ஸ் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி டைம்ல ஒரு சீன் முடியுதுன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் ஷாட்டோட இன்னொரு சீன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த சீன் டு சீன் டிரான்சிஷன் வந்து நமக்கு ஸ்மூத் ஆயிடும். அந்த இடத்துல நம்ம அந்த எஸ்டாப்ளிஷ் ஷாட் இல்லாம கட்டு போயிருந்தா கண்டினியூட்டி மிஸ்டேக்கா இருந்திருக்கும். ஒரு சீன் டு சீன் டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருந்தாதான் பார்க்க அந்த கண்டினியூட்டி மிஸ்டேக் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சீன் டு சீன் டிரான்சிஷன் அதுக்கு பெருசா இந்த எஸ்டாப்ளிஷ் ஷாட் ஹெல்ப் பண்ணும். ஒரு சீன் முடிஞ்ச உடனே அடுத்த சீன் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஷாட்டோட கண்டினியூ ஆச்சுன்னா கண்டினியூட்டி மிஸ்டேக் வந்து ஃபீல் ஆகாது, கண்டினியூட்டி மிஸ்டேக் மாதிரி ஃபீல் ஆகாது. அது ஒரு மாதிரி அந்த ஃப்ளோவை கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த இம்மர்சிவ் ஃபீல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபீல் அப்படியே கையோட கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த எஸ்டாப்ளிஷ் ஷாட் எடிட்டிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த எஸ்டாப்ளிஷ் ஷாட் வந்து சீன் டு சீன் டிரான்சிஷனுக்கு அதாவது நம்ம பாக்குறது எஸ்டாப்ளிஷ் ஷாட் அந்த இடத்த எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, அந்த கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அது இந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்டாப்ளிஷ் ஷாட்டை வந்து இது வரைக்கும் 3 விதமா நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சினிமாவில் நிறைய மூவிஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஷாட்டை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 3 விதமா யூஸ் பண்றாங்க. அதாவது எஸ்டாப்ளிஷ் ஷாட்டை சீனோட ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க ஒன்று, அப்புறம் சீனோட மிடில் யூஸ் பண்றாங்க, அப்புறம் சீனோட எண்டில் யூஸ் பண்றாங்க. எப்போ யூஸ் பண்ணா என்ன, அந்த சீனை எங்க நடக்குது, யார் யார் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே எஸ்டாப்ளிஷ் ஷாட் யூஸ் பண்றோம். அதை எங்க யூஸ் பண்ணா என்ன நீங்க கேட்டீங்கன்னா, அது ஒவ்வொரு பிளேஸ்ல நம்ம பிளேஸ் பண்ணும்போது அது வந்து எப்படின்னா அந்த இடத்த ரிவீல் பண்ணுது. கரெக்டா ஃபர்ஸ்டே அந்த இடத்த தெரிய வைக்கணுமா, இல்ல அந்த சீன் நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்த நம்ம தெரிய வைக்கணுமா, இல்ல அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தெரிய வைக்கணுமான்றது இருக்குல்ல. அதுக்கு நான் இப்போ உங்களுக்காக ஒரு 3 டைப் ஆஃப்
எஸ்டாப்ளிஷ் ஷாட் பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு நான் 3 எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். நீங்களும் நானும் இப்ப சேர்ந்து பார்த்து அது என்ன ஏதுன்னு நம்ம புரிஞ்சு கத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஷாட்டை வந்து சீனோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஷாட்டே வந்து எஸ்டாப்ளிஷ் ஷாட்டா வைக்கிறது. இது வந்து நிறைய படத்துல இருக்கும். நீங்க பாக்குற எல்லா படத்துலயுமே இந்த டைப்ல எஸ்டாப்ளிஷ் ஷாட்டை கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது சீனோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே எஸ்டாப்ளிஷ் ஷாட்டா யூஸ் பண்றது. இதுக்கு வந்து கல்கி மூவி இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு சீன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊரை வந்து ஆடியன்ஸ்க்கு காட்டுவாங்க. அதாவது இந்த பூமியிலேயே கடைசி நகரம் வந்து காசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இங்க ஒரு ஷாட் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இதான் நான் சொன்னது, சீனோட ஸ்டார்டிங்லயே எஸ்டாப்ளிஷ் பண்றது ஒரு ஷார்ட்டை வச்சு இது எங்க நடக்குது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம சீனை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மெய்யழகன் படத்துல பார்க்கலாம். இப்போ அந்த பஸ் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் கார்த்தி சார் வீட்லயே தங்கிக்கலான்னு இவர் அக்செப்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த வீட்டுக்குள்ள எடுத்தோடனே ஷாட் வைக்காம ஃபர்ஸ்ட் அந்த வீடை வந்து ஒயிட் ஷாட் வைக்கிறாங்க. அவங்க வந்து நின்று உள்ள போறாங்க. அந்த ஷாட்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த வீடு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்கல்ல, ஒரு ஒய்டு வச்சுட்டு பைக் வர்றது, அவங்க உள்ள இருந்து வர்றது, அந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது எந்த மாதிரி வீடு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கல்ல. இந்த மாதிரி சீனோட ஃபர்ஸ்ட் ஷாட்டை எஸ்டாப்ளிஷ் ஷாட்டா வச்சு நம்ம இந்த மாதிரி அந்த ஷாட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சீனோட நடுவுல வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் ஷாட் வைக்கிறது, சீன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த கொஞ்சம் ரிவீல் பண்றது, அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு வந்து மாமன்னன் படத்துல அந்த இன்டர்வல் சீன் இருக்குல்ல, கொஞ்சம் அந்த இன்டர்வல் சீன் இருக்குல்ல, ஒரு ஐகானிக்கான சீன். இந்த சீனை நான் எடுத்திருக்கேன். இதுல எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது இருக்கும். அப்பா எல்லாம் உட்கார மாட்டாரு, அது ரொம்ப நாள் பழக்க வழக்கம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா இத்தனை நாளா உட்காராம ஒரு இடத்துல இருக்காரா, வீட்லயே அப்பா வந்து எல்லாரையும் உட்கார வைப்பாரு, எப்படி இது அவர் அந்த அந்த பையனால அதை ஏத்துக்க முடியாம அப்பா ஒரு மாதிரி பாக்குறான். இப்ப பாருங்க, இவ்வளோ ஒரு ஒய்டான ஒரு ஷாட்டு. இங்க குதிரை இருக்கு, இங்க கார் இருக்கு, ஃபஹத் ஃபாசில் சாரோட அந்த கேரக்டரோட வீடு அந்த பக்கம் இருக்கு. இவங்க இந்த மாதிரியான ஒரு இடத்துல நடுவுல இப்படி இருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணவே இல்லை. சீனோட நடுவுல ஒரு முக்கியமான டைலாக்ஸ்க்கு நடுவுல இப்படி ஒரு ஒரு ஷாட் வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நான் இப்பதான் இந்த சீனுக்கு நடுவுல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஷாட்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு கொட்டுக்காளி மூவி ஞாபகம் வந்துச்சு. அதுல இந்த சீன்ல அந்த சூரி சார் வந்து கோவப்பட்டு எல்லாரையும் அடிச்சிட்டு இருப்பார்ல, அடிச்சிட்டு இருக்கும் போது சீனுக்கு நடுவுல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஷாட் வரும். அது வரைக்கும் அந்த ஆட்டோ அங்கதான் நிக்குது. அவங்க அந்த ஒரு எந்த மாதிரி இடத்துல சண்டை போட்டு இருக்காங்கன்னு ஷாட் இருக்காது. இந்த இருக்கு பாருங்க, சீனுக்கு நடுவுல எஸ்டாப்ளிஷ் ஷாட் வந்தா அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. சீனுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஷாட் வச்சா அது ஒரு விதமா நமக்கு ஃபீல் கொடுக்குதுல்ல. இப்போ சீனோட எண்டிங்ல எஸ்டாப்ளிஷ் ஷாட் வச்சா எப்படி இருக்குன்னு பாப்போமா. ஒரு எஃபெக்டிவான பிளேஸ்மெண்டா எனக்கு தோணுச்சு. ஒரு போரிங் சீனா இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டர் இருக்க லொகேஷன் நல்லா இருக்கு, பட் போரிங் சீனா இருக்கு அப்படின்னா ஒரு புது கேரக்டர் அந்த லொகேஷனை அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்த்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். ரெட்ரோ மூவில ஒரு சீன்ல அந்த அந்த மாதிரி சீனோட எண்டில் எஸ்டாப்ளிஷ் ஷாட் வச்சு பண்ணிருப்பாங்க. அது பார்க்க சூப்பரா இருக்கும். அந்த சீன் பாருங்களேன். குருவாயூரப்பா, இதெந்த முകളിലെ ஆகாசம், ஐயோ ஐயோ இதெந்த. இந்த சீன்ல எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கேரக்டர் வந்து அந்த சீனுக்கு அந்த கேரக்டர் புதுசு, அதாவது அந்த அவங்களுக்கெல்லாம் அந்த கேரக்டர் வந்து புதுசு, அந்த லொகேஷனுக்கும் இப்ப அது புதுசா இருக்கு. மத்த எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து கிளம்புறேன்னு அவங்க கிளம்பும் போதுதான் அந்த லொகேஷனை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஸோ கடல்ல கப்பல்ல போயிட்டு இருக்காங்க, கப்பலுக்குள்ளதான் அவங்க உட்கார்ந்துருக்காங்கன்றத இப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு ட்ரோன் ஷாட், கப்பல் அங்க போயிட்டு இருக்கு, தண்ணியா இருக்கு, அப்படி ஒரு ட்ரோன் ஷாட் வச்சதுக்கு அப்புறம் இத உள்ள போய் அவங்க பேசுறதெல்லாம் காமிச்சா ஒரு ஃபீல் நமக்கு கிடைச்சிருக்குமா? இப்போ இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் காட்டிட்டு ஒரு கேரக்டர் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற ஒரு காமெடி மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு அவங்க கிளம்பும் போது பார்த்தா கடலு போயிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த ரிவீல் பண்ற பாயிண்ட் இருக்குல்ல, ரிவீல் பண்ற டைமிங் இருக்குல்ல, அது உங்க சீனுக்கு நீங்க வைக்கிறத பொறுத்து தான் அது அமையும். நீங்க உங்க ஷாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்டே நீங்க வந்து அந்த எஸ்டாப்ளிஷ் ஷாட்டை வைக்க போறீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். நடுவில் வைக்க போறீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். எண்டில் வைக்க போறீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். அது வந்து உங்க சீனோட ஸ்டேஜிங்கை பொறுத்து. அது நீங்க இப்படிதான் வைக்கணுன்ற எந்த ரூலுமே இங்க கிடையாது. இந்த மாதிரி ரிவீல் பண்ணனாலும் பண்ணலாம். எப்படி உங்களுக்கு எப்ப ரிவீல் பண்ணணுமோ உங்க லொகேஷனை ரிவீல் பண்றது தான் எஸ்டாப்ளிஷ் ஷாட். உங்க கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர்ஸ் அங்க இருக்காங்க, அது எங்க நடந்துட்டு இருக்குன்றத ஸ்ட்ராங்கா வந்து ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்து ரிவீல் பண்றதுக்கு தான் ஒரு ஒயிட் ஷாட், எஸ்டாப்ளிஷ் ஷாட் நம்ம வைக்கிறோம். அது வந்து உங்க சீன்ல என்ன மாதிரி நீங்க பண்றீங்களோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மூலமா எஸ்டாப்ளிஷ் ஷாட்னா என்ன, அது எந்தெந்த வேல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்களும் நானும் சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். அது உங்களுக்கான பிளேஸ். நீங்க அதுல தாராளமா என்ன வேணா பேசலாம். இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்ட் ஸ்கிப் பண்ணாம பார்த்து நான் பேசுறது கேட்டதுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை.